ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎல்வி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் இந்த நார்மல் ஸ்லிப்பை வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ராவா எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்லிப் என்ன சைஸோ அதே சைஸ்க்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிற ஸ்லிப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கூட சைடில் மட்டும் தான் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் சேம் சைஸ்ன்றதுனால சைடு ஆல்ட்ரேஷன் கூட தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது எந்த இடத்துல இருந்தால் நமக்கு போட்டுக்கும் போது கரெக்டாக இருக்கோ அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு இந்த ஸ்லிப்பில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லிப்பில் வந்து ஸ்டாப் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததுனால நம்ம வந்து இதை கரெக்டாக செட் பண்ணி மார்க் பண்ணோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து நான் 3/4 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இதுலேயுமே அதே தான் இருக்குது. அதை கீழே வச்சு அதோட அளவு ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்துக்கக்கூடாது. மினிமம் 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதில் எலாஸ்டிக் அளவு என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு கூடவே தையலுக்காகவும் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கத்தில் ஜஸ்ட் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும். ஸோ அதுக்கேற்ற அளவு எக்ஸ்ட்ரா மேல் பக்கமாக மடித்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எலாஸ்டிக் மேலே தையல் விழாமல் கிளாத்தை மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும். சில டைம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சபிள் ஃபேப்ரிக்லாம் நார்மல் ஊசியில் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ உங்கள் மிஷினில் ஸ்டிச்சிங் சரியாக விழலைன்னா அது நீடிலோட மிஸ்டேக் கிடையாது. நீங்கள் வந்து 11 சைஸ் நீடில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாட்டம் ஃபுல்லாக 2 முறை தையல் போட்டுக்கலாம். ஸோ சுற்றியும் 2 முறை தையல் போட்டாச்சு. ஸ்டாப்புக்கு நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து தையலுக்கு க்ளோஸாக கட் பண்ணி தூக்கி போட்டுறாமல் இதை சென்டரில் இப்படி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இதில் வந்து ஸ்டாப் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாததுனால இந்த மாதிரி 2 பக்கமாக அதை வந்து மடித்து தைக்கும் போது ஸ்டாப்போட ஸ்ட்ரெச்சபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ராவும் நிறைய நாளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லாங் லைஃப் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலையும் மடித்து 4 சைட்லையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நமக்கு தேவைப்பட்டதுன்னா சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல், இந்த சைட்லையும் 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். இது வந்து இந்த ப்ராவோட சைஸும் ஸ்லிப்போட சைஸும் சேமாக இருக்கிறதுனால இதில் தேவைப்படலை. ஸோ அப்படியே இதை யூஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் 11 சப்போர்ட். See you all in my next video. Have a great day.